Hello students, welcome to my channel. Quarterly exam la 50 out of 50. அது என்ன quarterly exam 100 க்கு தானே நடக்கும். மேத்தமேட்டிக்ஸ் எப்படி 50 னா 5 மார்க்ல 50 out of 50 வாங்குறதுக்கு நீங்க மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த 5 மார்க்க மட்டும் படிச்சாவே போதும் 10 5 மார்க்கு உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். சோ அதுக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் உங்களுக்கு சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6. ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்ல சிலபஸ்ல உண்டு. சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க இம்பார்ட்டன்ட்டா படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் அப்படின்னு பார்க்கல. ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ், தேர்ட் சாப்டர் அல்ஜீப்ரா. இது மூணு கம்பல்சரி படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோர்த் சாப்டர்ல கொஞ்சம் தியரம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சாப்டர் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்ல போறேன். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் 5 மார்க் மட்டும் சொல்ல போறேன். ஆல்ரெடி 2 மார்க் அண்ட் 3 மார்க் சேர்த்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. இந்த வீடியோல நிறைய பேர் வந்து 5 மார்க் மட்டும் தனியா சொல்லுங்க, ஏன்னா 2 மார்க் கூட ஓரளவுக்கு ஈஸியா இருக்கு, அட்டன் பண்ண முடியுது. 5 மார்க்ல மார்க் போகுது அப்படின்னு சொல்லுங்க. இனிமே உங்களுக்கு 5 மார்க்ல மார்க்கே போகக்கூடாது. 10 5 மார்க்கும் நீங்க இப்ப குவார்டர்லில இருந்து நெக்ஸ்ட் ஹாஃப் இயர்லி பப்ளிக் எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்க 10 5 மார்க்கும் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி டியூஷன்ல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கிளாஸ்லாம் ஒரு சம்ஸ் வாய்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை அப்லோடும் பண்ண ட்ரை பண்றேன். பட் எதாக இருந்தாலும் லைவ் செக்ஷன் மாதிரி வராது. ஸோ ஓகே, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சாப்டர் வைஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கூகுளில் போய் கல்வி மினின்னு சர்ச் பண்ணுங்க, நம்மளுடைய வெப்சைட் வரும் kalvimini.online, அதுல இருக்கும், பார்த்துக்கோங்க. சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் நீங்க பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸசைஸ் மட்டும் சொல்றேன். எக்ஸசைஸ் 1.1ல 5 6 7, 1.2ல 15, 1.3ல 8th சம், 1.4ல 2 9 10 12, 1.5ல 2 8. சாப்டர் 2ல எக்ஸாம்பிள்ஸ் இதுதான். 2.6, 2.25, 2.27, 28, 29, 30, 33, 34, 36, 43, 44, 40, 51, 53, 54. எக்ஸசைஸை பொறுத்தளவில் 2.1ல 6 8, 2.2ல 5, 2.4ல 6, 2.5ல 7 11 12 14, 2.6ல 7 9 10 12, 2.7ல 6 9, 2.8ல 6 7, 2.9ல 1 5 6. சாப்டர் 3 அல்ஜீப்ரா கொஞ்சம் பெரிய சாப்டர், பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு 3.6, 3.25, 3.27, 3.28, 3.29, 3.30ல இருந்து 36, which means 3.30, 3.31, 3.32, 3.33, 3.34, 3.35, 3.36. then 3.43ல இருந்து 54, 3.43, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54. எக்ஸசைஸ் 3.1ல 1 3 4 5, 3.2ல எல்லாமே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல எல்லாமே பார்த்துக்கோங்க. 3.3ல 3 4, 3.5ல 2 3, 3.6ல 4 5 6, 3.7ல செகண்ட், 3.8ல 1 2 3, 3.11ல செகண்ட், 3.12ல 4 3 9, 3.13ல 2 3 5, 3.14ல 3 5 6. சாப்டர் 4 எக்ஸசைஸ் பொறுத்தளவுல எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லை. எக்ஸசைஸ் 4.2ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பிபிடி தியரம் பார்த்துக்கோங்க, ஏபிடி ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பார்த்துக்கோங்க, பித்தாகரஸ் தியரம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 5ல எக்ஸாம்பிள் 5.4, 5.6, 5.7, 5.13, 5.15, 28, 29, 36. எக்ஸசைஸ் 5.1ல 5 6 7 9, 5.2ல 9 11 12 13, 5.3ல 9 14, 5.4ல 7 8 9 10 11 பார்த்துக்கோங்க. 6th chapter example 6.11ல இருந்து 17, 6.11, 6.12, 6.13, 6.14, 6.15, 6.16, 6.17. exercise 6.1ல 7 8 9 10 பார்த்துக்கோங்க. so this is the most important 5 mark questions for your quarterly examination. so இதெல்லாம் நல்லா படிங்க, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சால்வ் பண்ணி யூடியூப்ல வீடியோ போறேன், அதெல்லாம் ஃபுல்லா பாருங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டு யாருமே ஃபுல்லா பார்க்கல, ஸோ எனக்கு போற இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. ஸோ ஃபுல்லா நான் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் எக்ஸசைஸ் வைஸ் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். உங்களுக்கு மேபி குவார்டர்லி எக்ஸாமுக்கு டைம் கம்மியா இருக்கலாம், பட் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேற என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணுமா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமா, இல்லை வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அப்லோட் பண்ணணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, நான் அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் so much for your keep support. Thanks, bye. ஆக்சுவலி எதுக்காக இவ்வளோ வேகமாக பேசுகிறேன் அப்படின்னா, முடியலை என்னால். ஒரே நாளில் 10 வீடியோ கிட்ட ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வேணா நீங்கள் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஒரே இந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டே 10 வீடியோ கிட்ட இருக்கும் அடுத்தடுத்து. ஏன்னா டைம் இல்லை, குவார்டர்லி எக்ஸாம் வந்துருச்சு பக்கத்தில். ஸோ வேறு வழி இல்லை, நான் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ஒரே நாளில் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது போக மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெக்கார்ட் பண்ணணும். இது போக ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் டைம் டேபிள்லாம் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.